ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆசீர்வாதத்தோடையும் இறைவன் அருளாலையும் புதுசாக ஒரு வாகனம் ஒன்று வாங்கியிருக்கேன். புதுசாக ஒரு வாகனம் ஒன்றுனே எல்லோரும் நினைப்பீங்க கார் தான் எடுத்துத்தேன்னு சொல்லி. கார் எடுக்கிற அளவுக்கு இன்னும் இறைவன் அருள் புரியலை. அது எப்போ கிடைக்குமென்று தெரியலை. அதுக்கு முதல் புதுசாக ஒரு டிவிஎஸ் ஆட்டோ ஒன்று வாங்கியிருக்கேன். நேரத்தோட என்னட்ட ஒரு டிவிஎஸ் ஆட்டோ இருந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆட்டோவை விற்று போட்டு கையில் கொஞ்சம் காசும் இருந்தது. போகிற நகை ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு ஈடு வச்சு நான் கொடுத்து ரெடி காசு கொடுத்து தான் எடுத்தேன். நான் ஏன்டா லீசிங் என்று போனால் உங்களுக்கு தெரியும் தானே கஷ்டம். அதால் ரெடி காசு கொடுத்துட்டே எடுத்துட்டேன். நேரத்தோட டிவிஎஸ் ஆட்டோ இருந்தது. ஏன் விற்று இதை எடுத்தேன்டா, டிவிஎஸ் அந்த ஆட்டோவை விட இதில் இப்போ வார புது மாடலில் நிறைய புது விஷயங்கள்லாம் சேர்த்துருக்காங்க. உண்மையாகவே அதில் என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் திருத்தி அடிச்சிருக்காங்க. அதால் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்தது. அதால் இந்த ஆட்டோ எடுத்து நான் இதை எடுக்கிறதுக்கு நான் ஓட்டமாவடியில் உள்ள எம்ஐவி டிவிஎஸ் ஷோரூமுக்கு தான் வந்தேன். நான் ஏண்டா மட்டக்களப்பில் இவ்வளோ அமெரிக்கி நீ டிவிஎஸ் ஆட்டோ எடுக்கிறதுக்கு ஓட்டமாவடிக்கு தான் நான் போகணும்னு சொல்லி எல்லோரும் யோசிப்பீங்க. நான் இங்கே உள்ள ஷோரூமுகள் பக்கத்தில் உள்ள ஷோரூமுகளெல்லாம் விசாரித்த இடத்துல எல்லோரும் புக்கிங்காண்டாங்க. சரி, ஆனால் இவங்கள்ட்ட கேட்டோன்னே அந்த சொன்ன டேட்டுக்கு சொன்ன கலர் அதே மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தந்துட்டாங்க அந்த டேட்டுக்கு. இப்படி தான் இருக்கணும். உண்மையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்டா இவங்கள்ட்ட பார்த்து பழகணும். அவ்வளோ அன்பாகவும் கதை பேச்சு அப்படி இருந்தது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே எடுப்பீங்க அவங்கள்ட்ட தான். நீங்களும் பாருங்கள். ஓட்டமாவடியில் நீங்கள் இவங்களோட கடைக்கில் வந்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஆட்டோ எடுப்பீங்க. அவ்வளோக்கு அன்பாக கதைச்சி பேசுவாங்க. உங்களுக்கும் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணும்டா மேலுக்கு போடுறேன். ஃபோன் அடித்து கதைச்சி ஆட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி எனக்கு இந்த புதிய வாகனத்தை தந்ததுக்கு.